எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கேரட் அல்வா. எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, பால் 1 லிட்ரு, தேவையான அளவு நெய், பனங்கற்கண்டு 200 கிராம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, 6 ஏலக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருவோம். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். அது கூடயே நம்ம பால் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா பால் வந்து ஏடாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நல்லா நம்ம கிளறி விட்டு கேரட்டோடு மிக்ஸ் பண்ணிடணும். சிம்மில் வச்சு தான் இதை செய்யணும். கேரட் நல்லா வேகும், அந்த பச்சை வாசனை வராது. அது வேகட்டும். நம்ம வந்து இப்போது முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கணும். பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். பனங்கற்கண்டையும் நம்ம அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். வச்சு முந்திரி திராட்சை மேலே தூவிடுவோம். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.